அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கரூர் கிளாசிக் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் ரெசிபி. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பாதாம் அல்வா. இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு 1 கப் அளவுக்கு பாதாம் பருப்பை தண்ணியில் 2லேருந்து 3 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. சுடு தண்ணியில் ஊற வைக்கிற மாதிரி இருந்தால் அரை மணி நேரம் ஊற வச்சா போதும். நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ கையில் நசுக்கி விட்டு பார்த்திங்கன்னா தோல் மட்டும் தனியாக வந்துடும். இந்த மாதிரி எல்லா பாதாம் பருப்புக்கும் தோல் விரித்து நம்ம எடுத்து வச்சுக்க போகிறோம். தோலோடு போட்டால் நம்ம செய்ய போகிற அல்வா கலர் மாறிடும். அப்புறம் அது ஒரு மாதிரி தோல் ஒழுங்காக அரைப்பட்டு வராது. அதனால எப்போவுமே அல்வா செய்யும்போது பாதாமில் இருக்கிற தோல்லாம் க்ளீனாக எடுத்துருங்க. இதை மறுபடியும் ஒருக்கா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க, தோல் உரிக்கிறது ரொம்ப ஈஸி. இப்போ பார்த்தா நமக்கு முந்திரி மாதிரியே நல்லா வெள்ளை வெள்ளையர்னு நல்லா கலர் பளபளன்னு இருக்குது. நம்ம ஊற வச்சது 1 கப்பு. இப்போ நல்லா ஊறி வந்ததுனால 1 கப்போட கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குது. இதை நம்ம மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நல்லா தோல் உரித்த க்ளீனான பாதாம் பருப்பை மிக்ஸி ஜாரில் மாற்றி ஒரு அரை கப் அளவுக்கு முதல்ல பால் விட்டு அரைச்சிக்கலாம். நான் பால் விட்டுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு வேணால் தண்ணி கூட ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். ஆனால் பால் சேர்த்து அரைக்கும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பால் பத்தில் நான் அதனால் மறுபடியும் கொஞ்சம் பால் சேர்த்து அரைச்சிக்கிறேன். எனக்கு இந்த 1 கப் பாதாம் அரைக்கிறதுக்கு 3/4 கப் அளவுக்கு பால் தேவைப்பட்டுச்சு. ரொம்ப வலுவலுன்னு அரைக்காமல் கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு குங்குமப்பூ 1 டேபிள் ஸ்பூன் பாலில் ஊற வச்சு வச்சுக்கோங்க. கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. இந்த பாதாம் பேஸ்ட்டை கடாயில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதெல்லாம் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டவ் ஆன் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஆட் பண்ணுறதுக்குள்ளே போட்டது கொஞ்சம் சூடாகி ஈவனாக குக் ஆகாது. அதனால் இதெல்லாம் நெய்யையும் பாதாம் பேஸ்ட்டையும் போட்டுட்டு இந்த மாதிரி கலந்து விடுறப்ப நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். 10லேருந்து 20 நிமிஷம் ஆகும் நல்லா இது வெந்து வர்றதுக்கு. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக எல்லாம் ஒன்றா கலந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பாருங்கள், நமக்கு நல்லா கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த பாதாம் எப்போவுமே கைவிட்டோம்னா அடியில் பிடிச்சிக்கும். அதுக்கு தான் நான்ஸ்டிக் பேன் எடுத்திருக்கேன். இந்த ஸ்டேஜில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ பாதாம் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. பாதாம் கூட சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரணும். கைவிடாமல் நல்லா கிளறினீங்கன்னா நம்ம சர்க்கரை தண்ணி விட்டு இலக்கம் கொடுக்கும். இந்த மாதிரி வரும். மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் போல் ஆகும். கைவிடாமல் நல்லா கிளறிடுங்க. இந்த சர்க்கரையிலேயே இந்த பாதாமோட பச்சை வாசம்லாம் போய் நல்லா வெந்து வந்துடும். இந்த மாதிரி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா இதுக்கு அரை கப் அளவுக்கு நெய் சேர்த்திக்கலாம். நெய் ஆட் பண்ணிவிட்டு கைவிடாமல் கிளறுங்க. நம்ம ஆட் பண்ண நெய் பூரா இந்த அல்வா கூட ஃபுல்லாக கலந்து வரணும். இப்போ நெய் தனியாக தெரியுது. கலந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ண நெய் பூரா உள்ளே மிக்ஸ் ஆகி அல்வாவில் மிக்ஸ் ஆகி எதுவுமே நெய் வெளியே தெரியாத அளவுக்கு எல்லாமே கலந்து வந்துடும். அந்த அளவுக்கு கிளறினீங்கன்னா நம்மளோட அல்வா ரெடி ஆகிடும். அதுதான் பதம். நெய் ஃபுல்லாக உள்ளே இன்கார்பரேட் ஆகி வெந்து வரும்போது அல்வா பேனில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வரும். அந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப அதுக்கப்புறம் வச்சு அடுப்புலையே கிளறிக்கிட்டு இருந்தீங்கன்னா சர்க்கரை முருகி அல்வா கெட்டி ஆகிடும். எப்போவுமே இந்த அல்வா கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும். இந்த ஸ்டேஜில் நெய்யெல்லாம் உள்ளே இது பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அந்த குங்குமப்பூ பாலை ஆட் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு கலர் கொடுக்கும். கோல்டன் எல்லோ கலர் கொடுக்கும் அல்வாவுக்கு. உங்களுக்கு இந்த கலர் பத்தலைன்னா கூட கொஞ்சம் நீங்கள் எல்லோ கலர் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் எனக்கு இந்த கலரே கரெக்டாக இருந்தது. பாருங்கள், இப்போ பேனில் ஒட்டாமல் வருது. இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இதுக்கு மேலே ரொம்ப வச்சு நீங்கள் கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா சர்க்கரை முருவி போய் அல்வா ரொம்ப கெட்டி ஆகிடும். ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்ற பதத்தில் இருக்கும் இந்த அல்வா. இப்போ அல்வா ரெடி ஆகிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மேலே கிளேஸ்க்காக கடைசியாக இறக்குறப்ப ஒரே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு ஒரு பெரட்டி விட்டுக்கோங்க. அல்வாவுக்கு இது ஒரு நல்ல ஒரு கிளேஸ் கொடுக்கும். அந்த பளபளன்னு இருக்கும் அல்வா பார்க்குறக்கே. நம்மளோட பாதாம் அல்வா குயிக்காக ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி 150 கிராம் அளவுக்கு பாதாம் எடுத்தேன். அதுக்கு எனக்கு அரை கிலோ அளவுக்கு பாதாம் அல்வா வந்தது. மேலே பாதாம் கேசரி குங்குமப்பூ வச்சு நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா
அல்வா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே அந்த நெய்யோட பளபளப்பு தெரியும். அதே மாதிரி நமக்கு எடுக்கும்போது ஸ்பூனில் ஒட்டாமல் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு. இது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குவிக்காக இதோட நியூட்ரிட்டிவ் வேல்யூ பார்த்துடலாம். நான் இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்க நியூட்ரிட்டிவ் வேல்யூ வந்து 100 கிராம் அளவுக்கு நீங்கள் அல்வா எடுக்கும்போது என்னென்ன நியூட்ரியன்ஸ் வருமோ அதுதான் இங்கே கொடுத்துருக்கேன். நம்ம இன்றைக்கி செஞ்ச அளவு 150 கிராம் பாதாமுக்கு 500 கிராம் அளவுக்கு நமக்கு ஹல்வா வந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் கரூர் கிளாசிக் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.